யோபு. இவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார். கிழக்கத்து புத்திரர் எல்லாரை பார்க்கலும் பெரியவர். வாழ்ந்தால் இவரை போலல்லவா வாழ வேண்டும் என்று அவரை குறித்து உலகம் அவரை குறித்து அற்புதமான ஒரு சாட்சியை கொடுத்தது. மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தரும் இந்த யோபை குறித்து ஒரு அருமையான சாட்சியை கொடுத்தார். என்ன சாட்சி தெரியுமா? யோபு எப்படிப்பட்டவராம்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். பொல்லாப்புக்கு விலகி செல்வாக்கினாய் வாழ்ந்தான் யோபு என்னும் பேரினன். சிறப்பாக வாழ்ந்தான் தேசத்திலே. யோபு என்னும் பேரினன். யோபு உலகத்தின் பார்வையிலே இவருடைய ஐஸ்வர்யம், இவருடைய சிறப்புகள், இவருடைய செல்வம், செல்வாக்கு எல்லாம் உலகத்தின் பார்வையிலே தெரிந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கும் போது என்ன சொல்லுகிறார்? பூமியிலே இவனைப் போல ஒருவனும் இல்லை. அந்த நாட்களில் உலக உருண்டையில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரிலும் உத்தமனாய், சன்மார்க்கனாய், தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தார் என்று ஆண்டவர் தாமே சாட்சி கொடுத்தார். அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலே நம்மை பார்க்கிற பிற மக்கள் நம்முடைய செல்வத்தையும், செல்வாக்கையும், பட்டங்களையும், பதவிகளையும், இவற்றையும் காண்பார்கள். ஆனால் தேவன் இவற்றை குறித்து அதிகம் கவலைப்படுவதில்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஓ, எவ்வளவு அற்புதமான தெய்வம் என்று பாருங்கள். அவர் யோபுவை பார்த்த பொழுது அவனுடைய 7000 ஆடுகளையும், 3000 ஒட்டகங்களையும், 500 ஏர்மாடுகளையும், 500 கழுதைகளையும், திரளான பணிவிடைக்காரர்களையும், நல்ல 10 பிள்ளைகளையும் பார்க்கவில்லை. தேவன் என்ன பார்த்தார்? அவனுடைய இருதயத்தை பார்த்தார். அன்புக்குரிய இறைமக்களே, நம்முடைய நோக்கமும் நம்முடைய வாஞ்சையும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர் என்னை பார்க்கும்போது இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், இவனைப் போல பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடுமானால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் இல்லையா? மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கை. எத்தனை பிள்ளைகள்னு சொன்னேன்? 10 பேர். இந்த பிள்ளைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாங்களா என்ன? ரொம்ப அன்பாக இருந்தாங்க. நம்ம வீட்டிலலாம் இப்போ நல்லா போனால் 2 பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு விடுமுறை நாள் வந்து விட்டால் இந்த 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் 2000 சண்டை வரும். யோபனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை வந்திருக்குமா? மனக்கசப்பு வந்திருக்குமா? வந்திருக்காதா? மனுஷன் தானையா, வரத்தான் செய்யும். ஏதாவது வாக்குவாதங்கள் வந்திருக்குமா? வந்திருக்கும். ஆனால் என்ன செய்தார்களாம் தெரியுமா? ஒருவனுடைய வீட்டிலே விருந்து வைப்பார்களாம், மற்ற எல்லாரும் அங்கே போவாங்களாம். இன்னொரு நாள் இன்னொருத்தர் வீட்டில் விருந்து வைப்பாங்களாம், மற்ற எல்லாரும் அங்கே போவாங்களாம். ஆக இந்த விருந்து வைக்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான். பழைய காலத்தில் அதுக்கு வேண்டி தான் வச்சாங்க. விருந்துகளிலே எல்லா உறவினர்களும் வந்து கூடுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். சின்ன சின்ன மனக்கசப்புகளை எல்லாம் களைந்து விடுவார்கள். யோபுனுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு விருந்து வைத்தார்கள். இது யோபு பார்த்தார். பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தால் அப்பாவுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா, சங்கடமா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? மிக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் யோபுனுடைய உள்ளத்திலே ஒரு துக்கம் ஊற்றெடுத்தது. பிள்ளைகளுடைய சந்தோஷத்தில் எந்த தகப்பனும் சங்கடப்படுவானா? படக்கூடாதுல்ல. ஆனால் இந்த தகப்பன் ஏன் சங்கடப்பட்டான் தெரியுமா? ஒரு நியாயமான சங்கடம். இந்த விருந்தின் உற்சாகத்தில் என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்களோ? வெளிப்படையா தூஷிக்கல, அவர்கள் தேவனை தூஷித்தார்கள் என்று யாரும் பார்த்து வந்து யோபனிடத்திலே குற்றச்சாட்டு சொல்லவில்லை. உள்ளத்திலே ஒரு சந்தேகம். ஐயா, யோபுவின் புஸ்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம். வேதத்தில் முதலாவது இருக்கிற புஸ்தகம் ஆதியாகமமா இருந்தாலும் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபுவின் புத்தகம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். யோபு ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு தேவனுடைய மனுஷன். அவர் வாழ்ந்த காலத்திலே 10 கற்பனைகள் கிடையாது, ஆலய ஆராதனைகள் கிடையாது, உபதேசங்கள் கிடையாது. ஆனாலும்
ஒரு நேர்மையான திடமான ஒரு விசுவாசியாக வாழ்ந்திருக்கிறார். அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நோக்கி பார்த்தார். ஒருவேளை என் பிள்ளைகள் தன்னுடைய இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று ஒரு சந்தேகம் அடைந்து என்ன செய்தாராம்? தேவனை தூஷித்து பாவம் செய்தனரோ, தேவனை தூஷித்து பாவம் செய்தனரோ, வேதனை கொள்ளுதென்னுள்ளம். இதற்கொரு பரிகாரம் இப்போதே கண்டிட வேண்டும், பதில் செலுத்திட வேண்டும். இதற்கொரு பரிகாரம் இப்போதே கண்டிட வேண்டும், பதில் செலுத்திட வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய சந்தோஷத்தின் மெய்தியினால் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி யோபு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வரவழைத்து ஒவ்வொருவர் பேரிலும் சர்வாங்க தகன பலி ஏறெடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணினார். கரிசனையோடு யோபு கருத்துடன் நிறைவேற்றும், கரிசனையோடு யோபு கருத்துடன் நிறைவேற்றும், மக்களுக்காய் தகப்பன் என்றைக்கும் ஏறெடுக்கும் மத்தியஸ்த மன்றாட்டு. மக்களுக்காய் தகப்பன் என்றைக்கும் ஏறெடுக்கும் மத்தியஸ்த மன்றாட்டு. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்தார். ஏன் அந்த பிள்ளைகள் நல்லவங்க வாழ்ந்தாருங்க புரிகிறதா? முதலாவது பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இரண்டாவது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நாம் வாழுகிற காலகட்டத்தை விடவும் மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 70 வயதாகிறது. நான் வாலிபனாக இருந்த நாட்களில் என்னுடைய சூழ்நிலையில் இருந்த பாவ நெருக்கங்களை காட்டிலும் மிக அதிகமான பாவ நெருக்கத்தோடு இன்றைய உலகத்தின் இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுக்காக நாம் தினம் தினம் ஜெபிக்க வேண்டும், தினம் தினம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவர்களை ஜெபத்திலே நாம் ஊன்ற கட்ட வேண்டும். எப்படி ஜெபத்திலே அவர்களை ஊன்ற கட்டுவது? நீங்களும் நானும் ஜெபிப்பதை பார்த்துத்தான் நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் நானும் வேதம் வாசிப்பதை பார்த்துத்தான் நம்முடைய பிள்ளைகள் வேதம் வாசிப்பார்கள். நம்மிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு வாலிப சகோதரி அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை நான் பார்த்தேன். அது அவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை அல்ல. எப்படி இந்த வார்த்தையை இந்த அம்மா இந்த பிள்ளை கற்றுக்கொண்டாள் என்று பார்த்தால், ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து அந்த பிள்ளை அந்த வார்த்தையை பழகி கொண்டது. நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். இப்படியாக இந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஊருக்கும் உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாக வாழ்ந்து வந்த காலகட்டத்திலே ஒரு நாள் பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே தேவபுத்திரர்கள் எல்லாம் உலகத்தின் ரிப்போர்ட்டுகளை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்திலே படைத்துக் கொண்டிருக்கும் போது சத்துருவாகிய பிசாசானவனும் அங்கே வந்து நின்றான். தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய்? சத்துருவானவன் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நானா உலகில் உலாவி வருகின்றேன், ஊரை சுற்றி பார்த்து வருகின்றேன். உலகில் உலாவி வருகின்றேன், ஊரை சுற்றி பார்த்து வருகின்றேன். மேடுகளும் பள்ளங்களும் மேட்டிமை மனிதர்களும், மேடுகளும் பள்ளங்களும் மேட்டிமை மனிதர்களும், ஏழைகளும் செல்வந்தரும் கூடி வாழும் மாபெரிய உலகில் உலாவி வருகின்றேன், ஊரை சுற்றி பார்த்து வருகின்றேன். உலகில் உலாவி வருகின்றேன், ஊரை சுற்றி பார்த்து வருகின்றேன். உலகத்திலே உலாவி வருகிறேன், ஊரையெல்லாம் சுற்றி பார்த்து வருகிறேன். தேவனாகிய கர்த்தர் சாத்தான் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறான் என்பதை தெரிந்து அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனாயிருக்கிறான், அவன் சன்மார்க்கனாயிருக்கிறான்,
அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற நல்ல மனுஷனாக இருக்கிறான். அவனைப் போல பூமியிலே ஒருவனுமில்லை. இருக்க வேண்டிதானே? சத்துருவானவன் வந்திருந்தான். அவன் உடனே தேவனாகிய கர்த்தரை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆண்டவரே, விருதாவாகவா யோபு உம்மை பணிகின்றான்? காரணம் நான் அறிவேன் ஆண்டவரே. விருதாவாகவா யோபு உம்மை பணிகின்றான்? காரணம் நான் அறிவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த யோபு காரணம் இல்லாமலா உம்மை பணிகிறான்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ற காரணம்? அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலி அடைத்து வைத்து ஆசீர்வதித்தீர், அதனால் நிறுத்தி அடைகின்றான். விருதாவாகவா யோபு உம்மை பணிகின்றான்? காரணம் நான் அறிவேன் என் ஆண்டவரே. விருதாவாகவா யோபு உம்மை பணிகின்றான்? காரணம் நான் அறிவேன் என் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அவன் ஏன் உம்மை பணிகிறான் தெரியுமா? அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி வைத்திருக்கிறீர். அவனுக்கிட்ட போக முடியாது. எனக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு. அவனுடைய சொத்துக்களை சுற்றி வேலி வைத்திருக்கிறீர். அவனுடைய பிள்ளைகளை சுற்றி வேலி வைத்திருக்கிறீர். அவனை சுற்றியும் உம்முடைய வேலியை வைத்திருக்கிறீர். கிட்ட போக முடியாது ஆண்டவரே. சாத்தான் இந்த உலகத்துக்கு வருவான். வந்தான்னா எல்லா ஊருக்கும் வருவான்ல. உங்கள் ஊருக்கு வருவானா? உங்கள் ஊருக்கு வருவானா? எங்கள் ஊருக்கு வருவான் சார். எங்கள் ஊர் பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கொட்டிக்கோடு. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. 1100 கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒரே காம்பேக்டாக இருக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு சத்துருவானவன் வருவான். அப்போ உங்கள் ஊருக்கு வருவான். வந்தான்னாக்கா எல்லா வீடுகள் வழி, தெருக்கள் வழி சுற்றி சுற்றி வருவான். சில வீடுகளுக்கு பக்கத்தில் வந்தால் வெளியே நின்று எட்டி பார்த்து விட்டு போய்விடுவான். ஆனால் சில வீடுகளுக்கு பக்கத்தில் வந்தால் இந்த திறந்து கிடக்கிற வீட்டில் நாய் நுழைகிற மாதிரி பொசுக்குன்னு உள்ள நுழைஞ்சிருவான். சரி, இப்போ ஒரு கேள்வி. வேலி இருக்கிற வீட்டுக்குள்ளே சத்துருவானவன் வர முடியுமா? முடியாதா? நேற்றை மாதிரியே சில இடக்கு மடக்கு கேள்வி கேட்குறீங்க சார். இப்படியும் தலையாட்ட முடியாது, இப்படியும் தலையாட்ட முடியாது. இல்லை, வேலி இருக்கிற வீட்டுக்குள்ளே சத்துருவானவன் வர முடியுமா? முடியாதா? முடியும். எப்போ? யார் வேலையை வச்சாரோ அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்க வேண்டும். அடிக்கடி நம்ம பாடுற ஒரு பாட்டு உண்டு. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். தெரியுமா இந்த பாட்டு? கொஞ்சம் கையை தட்டி பாடுறீங்களா? சத்துரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தெய்வ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதிக்கும்படியாக தேவ உத்தரவை கேட்டான். ஆண்டவரே, இப்போதும் கையை நீட்டி தொடுவீரானால் யோபு உம்மை தூஷிக்கானோ பாரும். இப்போதும் கையை நீட்டி தொடுவீரானால் யோபு உம்மை தூஷிக்கானோ பாரும். ஆசீர்வதிக்கிறீர் நீர் அவனை, ஆசீர்வதிக்கிறீர் நீர் அவனை. பாசம் வைக்கிறவனும் மேலே. இப்போதும் கையை நீட்டி தொடுவீரானால் யோபு உம்மை தூஷிக்கானோ பாரும். ஆண்டவரே, இப்பொழுது நீர் உம்முடைய கையை நீட்டி அவனை சுற்றி வைத்திருக்கிற அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து போட்டு பாரும். அப்பொழுது அவன் உம்முடைய முகத்துக்கு நேராக உம்மை மறுதலிக்கிறானா இல்லையா பார்க்கலாம் என்று சத்துருவானவன் சவால் விட்டான். தேவனாகிய கர்த்தர்
அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். இவை ஒன்றும் அறியாதவராக யோபு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். சத்துருவானவன் அந்த அனுமதியை வாங்கி கொண்டு பூமிக்கு வந்தான். அந்த நாளின் காலை பொழுது யோபுவுக்கு நன்றாகத்தான் விடிந்தது. அவருடைய மிருக ஜீவன்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் ஆங்காங்கே மேய்ச்சலுக்காகவும் வேலைக்காகவும் விளைநிலங்களுக்காகவும் சென்று விட்டன. மாலை நேரத்திலே தான் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. ஒரு வேலைக்காரன் ஓடி வந்தான். அவன் வந்து சொல்லுகிறான், ஐயா, நம்முடைய எருதுகள் உழுது கொண்டிருக்கும் போது, கழுதைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்த பொழுது, வேலையாட்கள் அவற்றை ஓட்டி கொண்டிருந்த பொழுது சபேயர் என்று சொல்லப்படுகிற மனிதர்கள் வந்தார்கள். எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் ஐயா. நாங்கள் போராடி பார்த்தோம், எங்களால் முடியவில்லை. எல்லாரையும் பட்டைய கருக்கினால் வெட்டி கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் தான் உயிர் தப்பினேன், அதை உமக்கு அறிவிக்கும்படியாய் வந்தேன் என்று சொன்னான். அவன் சொல்லி வாய் மூடி இருக்க மாட்டான். இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்தான். ஐயா, நம்முடைய ஆடுகளை எல்லாம் நாங்கள் ஓட்டி கொண்டு வரும்போது, திரும்ப வரும்போது வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்து விழுந்தது. அவன் வாயில கூட சத்ருவானவன் உட்கார்ந்து பேசுறான் பாருங்க. இடியும் மின்னலும் தோன்றி வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்து விழுந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. ஐயா, நான் ஒருத்தன் தான் ஐயா உயிர் தப்பினேன், அதை உமக்கு அறிவிக்கும்படியாக வந்தேன் என்று சொன்னான். அவன் சொல்லி வாய் மூடி இருக்க மாட்டான். இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்தான். அவன் வந்து சொல்லுகிறான், ஐயா, நாங்கள் ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு வரும்போது கல்லையர் பவுஞ்சாய் வந்தார்கள், கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். அந்த ஒட்டகங்கள் மேல் விழுந்து எல்லாவற்றையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள். ஐயா, நாங்களும் எதிர்த்து போராடினோம், பயனில்லை. வேலைக்காரர்களை பட்டய கருக்கினால் வெட்டி கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் தான் உயிர் தப்பினேன், அதை உமக்கு அறிவிக்கும்படியாக வந்தேன் என்று சொன்னான். அவன் சொல்லி முடிச்சிருக்க மாட்டான். அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்தான். அவன் ஓடி வந்து யோபுவின் பாதங்களிலே விழுந்து கண்ணீர் விட்டு கதற ஆரம்பித்தான். யோபு கேட்கிறா, ஏப்பா, நீ கொண்டு வந்த செய்தியை அதையும் சொல்லிவிடு. ஐயா, உம்முடைய மூத்த குமாரன் வீட்டில் இன்னைக்கு விருந்து தெரியுமா? ஓ, தெரியுமே. என்னுடைய மூத்த குமாரன் வீட்டில் இன்னைக்கு விருந்து. என்னுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் அங்குதான் போயிருக்கிறார்கள். ஒருவேளை யோபு உள்ளத்தில் என்ன எண்ணியிருப்பார்? என்னுடைய மிருக ஜீவன்கள் போனாலும், என்னுடைய சொத்துக்கள் போனாலும், என்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாய் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என்னை தேற்றிக் கொள்வேன் என்று எண்ணியிருந்தார். ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா, உம்முடைய மூத்த குமாரன் வீட்டிலே உம்முடைய பிள்ளைகள் விருந்து செய்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு பயங்கரமான புயல் காற்று வந்து அந்த மண்டபத்திலே மோதி சுவர் இடிந்து விழுந்து உம்முடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்தைகளும் மரித்து போனார்கள். எந்த தகப்பன் தாங்கிக் கொள்வான் அன்பானவர்களே? பிள்ளைகளை கரிசனையோடு வளர்த்தானே, இந்த தகப்பன் தாங்கிக் கொள்வானோ? ஓடினான் மூத்த குமாரன் வீடு நோக்கி. அங்க போகும்போது வீடு இடிந்து கிடக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் இடிபாடுகளுக்கு இடையிலே சிக்கி செத்து கிடந்தார்கள். யோபு துக்கத்தின் மிகுதியினால் தன் வஸ்திரங்களை கிழித்தார். புழுதியை வாரி தலையிலே போட்டுக் கொண்டார். அழுது புலம்பினார். சத்துருவானவன் கிட்ட வந்து நிற்கிறான். மனுஷா, உன்னை அடிக்க வேண்டிய முறையிலே அடித்து விட்டோம், உன்னை தாக்க வேண்டிய முறையிலே தாக்கிவிட்டேன். இனி நடக்க வேண்டியது ஒன்றுதான், நீ ஆண்டவரை மறுதலிக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை, இதற்காகவா என் தேவனே நான் உம்மை சேவித்தேன் என்று நீ கதற வேண்டும். அதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. யோபு அழுதார், புலம்பினார். எந்த தகப்பனும் அதைத்தான் செய்வான். ஆனால் அவருடைய வாயின் வார்த்தைகள் என்ன தெரியுமா? யோபு தன் உதடுகளை திறந்து, நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகின்றேன், நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகின்றேன். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓ, எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம் என்று பாருங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாதிய சொல்லலாம். கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் சொல்லலாம். கர்த்தர் எடுத்தார் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்லணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் யார்? கொடுத்தவர் யாரு? கர்த்தர். எடுத்தது யாரு? இப்போ அதே மாதிரி கேள்விதான் வருதில்ல. எடுத்தவர் யார்? யோபுக்கு நன்றாக தெரியும். எடுத்தது சத்துருவானவனாய் இருந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் என்னை தொட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு நேரிடுகிற எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. என்ன வசனம்? ரோமர் 8:28. வெரி கரெக்ட். தேவனை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். என்ன ஆழமான ஒரு உண்மை தெரியுமா? என்ன ஆழமான ஒரு உண்மை தெரியுமா? இந்த உலகத்தில் வரும்போது நிர்வாணிகளாகத்தான் வந்தோம். ஆனால் போகும்போது நிர்வாணியாக அனுப்ப மாட்டாங்க. ஏற்கனவே நமக்கு பிடிச்ச சட்டை, பிடிச்ச பேண்ட், பிடிச்ச செருப்பு, பிடிச்ச கண்ணாடி எல்லாம் தூக்கி வச்சு அப்படியே செட் பண்ணி அனுப்புவாங்க. வேற எதையும் கொண்டு போக முடியாது. எதையாவது கொண்டு போக முடியுமா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவர் சைக்கிள் கடை நடத்திட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லை, இறந்து போனார். அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவர். எப்பவுமே கோவப்பட மாட்டார். நான் ஒரு தடவை கேட்டேன் அவர்கிட்ட, பொது மக்கள்லாம் புழங்குகிற வேலையல்லவா அது, ஆகவே எப்படி கோபம் வராமல் சமாளிக்கிறேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னான், அவன் பேர் நடராஜன். அவன் சொன்னான், எப்போவாது கோபம் வரும்போது நான் நினைப்பேன், மண்ணை பார்ப்பேன், பூமியை பார்ப்பேன். இந்த பூமிக்குள்ள ஒரு 6 அடி ஆழத்துக்குள்ள ஒரு நாள் புதைஞ்சு போக போகிற உடல் தானே இது. அதுக்குள்ள என்ன வீம்பு, என்ன வைராக்கியம், என்ன சண்டை, என்ன கோபம், பறந்து போயிடும் சண்டை கோபம் எல்லாம். என்ன ஓட்டம் ஓடுறோம் தெரியுமா? பணத்தை சேகரிக்க, பதவியை பிடிக்க, பட்டங்களை பிடிக்க என்ன ஓட்டம் ஓடுறோம். ஒரு நாள் வரும், திரும்பி பார்க்கும்போது அடா இதுக்காக வேண்டிதான் இந்த ஓட்டம் ஓடணுமா? திரும்பி பார்க்கும்போது வாழ்வின் எல்லையிலே போய் நீங்கள் நின்று கொண்டு திரும்பி பார்க்கும்போது இவைகளெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவை, நித்தியத்துக்கான எந்த வேல்யூவும் இதில் இல்லை என்று உணரும் போது ஏமாந்து போவோம் அன்பானவர்களே. எதையுமே கொண்டு போக முடியாது. ஆனால் சத்திய வேதம் சொல்லுது, ஒன்னே ஒன்றை கொண்டு போகலாமா. எது தெரியுமா? ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அடா எல்லாரும் ஆசையாக பைபிள் எடுக்கிறாங்க. ஒன்னே ஒன்று மரணத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாமாமே. அது என்ன சார்? கொஞ்சம் பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 14:13. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அல்லேலூயா. நம்முடைய கிரியை நம்மோடு வரும், நம்முடைய செயல்கள் நம்மோடு வரும், நம்மோடு கூட படுத்திருக்கும். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எக்கால சத்தம் வானத்தில் கேட்கும். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுக்கு 2ஆம் விசை வருவார். வரும்போது மரித்தோர் அனைவரும் உயிரோடு எழும்புவார்கள். எழும்போது அவர்களுடைய கிரியைகளும் சேர்ந்து எழும்பி நிற்கும். இவன் யார் தெரியுமா? இந்த ஆள் யார் தெரியுமா? இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று நம்மை குறித்து நம்முடைய கிரியைகள் சாட்சி கொடுக்கும். யாரும் மறைக்க முடியாத அன்பார்களே. இந்த உண்மை யோபும் அறிந்திருந்தார். நிர்வாணியாய் நான் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இந்த கோணத்திலே நீங்கள் யோசித்தால் தேவன் செய்கிற எல்லாம் என்னுடைய நன்மைக்கு என்கின்ற உண்மை புலப்படும் அன்பானவர்களே, புலப்படும். அது உள்ளத்திலே துன்பத்தை தருகின்றவைகளாக இருந்தாலும், மனதிலே மாறாத வடுவை உண்டாக்குகின்றவைகளாக இருந்தாலும், தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. தேவனை தூஷிக்கவில்லை யோபு,
தேவனை ஸ்தோத்தரித்தார். சத்ருவுக்கு எப்படி இருக்கும்? அடா மனுஷா, நீ சும்மாவாவது இருந்திருக்கலாம் இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டானே. சத்துரு வெட்கப்பட்டு போனான். ஆனால் விட்டு விட்டு போகவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? மீண்டும் ஒரு முறை பரலோகத்துக்கு போனான். தேவனுடைய சமூகத்திலே போய் நின்றான். இதெல்லாம் அறிந்தவர் தானே தேவனாகிய கர்த்தர். அவர் பார்க்கிறார். நீ எங்க இருந்தப்பா வர்றான்னு கேட்டாரு. உடனே இந்த சத்துருவான் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உலகத்திலே உலாவி வருகிறேன் என்று சொன்னான். தேவனாகிய கர்த்தர் கேட்டார், பாத்தியா என் பிள்ளை ஒருத்தனை என்னவெல்லாமோ பண்ணி பார்த்தாயே, உன்னால ஒன்றும் செய்ய முடியலையே என்று கேட்டார். கர்த்தரிடத்துல போனா இந்த கேள்வி வரும்னு யோபுவுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாகவே தெரியும். ஆகவே இந்த கேள்வியை தேவன் கேட்டால் என்ன பதிலை சொல்லலாம் என்றும் அவன் ஆலோசித்துக் கொண்டுதான் வந்திருந்தான். ஆகவே அவன் தேவனை பார்த்து சொல்கிறான், ஐயா, தோலுக்கு பதிலாக தோலையும் மனிதன் தன் ஜீவனுக்கு பதில் எல்லாவற்றையுமே தருவான். தோலுக்கு பதிலாக தோலையும் மனிதன் தன் ஜீவனுக்கு பதில் எல்லாவற்றையுமே தருவான். அடிபணிந்தே அரசே, நான் கூறிடும் வார்த்தை பரிவுடன் கேளும். அடிபணிந்தே அரசே. ஆண்டவரே, ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்துக்கு பதிலாக எதை வேண்டுமானாலும் கொடுப்பான். உடம்புக்கு ஒரு கஷ்டம்னா மட்டும் அவனால் தாங்க முடியாது. ஆகவே இவன் கேட்பது என்ன? அவனுடைய சரீரத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தை தந்து வாரும். தேவனாகிய கர்த்தர் அதற்கும் ஒப்புக்கொண்டார். சரி போ, அவனுடைய சரீரத்தின் மேல் இருக்கிற அதிகாரத்தை உனக்கு தந்தேன். அவன் ஜீவன் பேரில் உனக்கு அதிகாரம் கிடையாது. உயிரை எடுக்க முடியாது. உடம்புல என்ன வேணா பண்ணலாம். சத்ருவானவன் மண்ணுக்கு வந்தான். இனி இந்த யோபை அடிக்கிற அடியில் அவன் கதறிக்கொண்டு ஆண்டவரை மறுதளிக்கல. என்ன பண்ணலாம்? ஏதாவது விபத்தில் சிக்க வச்சு கையை காலை முறிச்சு போடலாமா? கொடிய வேதனையை உடலில் அனுபவிக்க வேண்டும். என்ன பண்ணலாம்? ஒரு திட்டம் அவன் தீட்டினான். ஒரு நாள் மாலையில் நித்திரைக்கு சென்று யோபு காலையில் எழும்பும் போது அவருடைய உடல் எங்கும் ஒரு விதமான வேதனை. எரிகின்ற நெருப்பு பந்தங்களை சரீரத்திலே கட்டிக்கொண்டது போன்ற ஒரு வேதனை. நெருப்பு குச்சிகளினால் சுடுவது போன்ற ஒரு வேதனை. என்னன்னே புரியல. நேரம் செல்ல செல்ல உடல் எங்கும் பருக்கள் முளைக்க ஆரம்பித்தன. அவை வீங்கி விம்மி வெடித்து அதிலிருந்து ரத்தமும் சீழும் வடிய ஆரம்பித்தது. வைத்தியர்கள் வந்திருப்பார்கள், யோபனுடைய உறவினர்கள் வந்திருப்பார்கள். வைத்தியர்கள் வந்து பார்த்துவிட்டு, இப்படி ஒரு நோயை நாங்கள் எங்கள் வரலாற்றிலே பார்த்ததில்லை, எங்கள் சாஸ்திரத்திலேயே பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். யோபுவுக்கு அரிப்படுக்க ஆரம்பித்தது, வேதனை வர ஆரம்பித்தது. ஐயா, ஒரு பரு வந்தாலே என்ன வேதனைப்படுறோம்? உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன வேதனைப்படுவான் என்று யோசித்து பாருங்கள். குப்பை மேட்டிலே சென்று அமர்ந்து கொண்டார். சரீரம் எங்கும் அள்ளி குப்பைகளை போட்டுக் கொண்டார். ஓட்டு துண்டுகளை எடுத்து சரீரத்தை சொரிந்து கொண்டார். ரத்தமும் சீழும் அதிலிருந்து வடிய ஆரம்பித்தது. ஆனாலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாவத்தின் முதல் வாயில் எது தெரியுமா? உதடுகள் தான். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். காவல் எதுக்கு வைப்போம்? எதுக்கு வைப்போம்? தோட்டத்துக்கு காவல் வைப்போம். விலை உயர்ந்த ஒரு கட்டிடம், பொருள் ஏதாவது ஒன்று காவல் வைப்போம். எதுக்காக? வெளியே இருந்து யாராவது வந்து உள்ள தொந்தரவு பண்ணிடக்கூடாது என்கிறதுக்காக. ஆனால் வாய்க்கு காவல் வைக்கிறது எதுக்கு தெரியுமா? வெளியே இருந்து யாரும் உள்ளே வரமாட்டாங்க, உள்ளே இருந்து யாராவது வெளியே போயிடுவாங்க. யார் போவா வெளியே? வார்த்தைகள், வார்த்தைகள். யோபு தன் உதடுகளினால் எந்த பாவமும் செய்யவில்லை. இப்போ அதிலே சத்ருவானவன் தோற்று போனான். ஆனா அவனுக்கு தேவையான பயனுள்ள பாத்திரம் ஒன்று யோபுவின் வீட்டுக்குள்ளேயே இருந்தது. யார் தெரியுமா? யோபுடைய மனைவி. மெதுவாக அந்த அம்மாவை தூண்டி விட்டான். அந்த அம்மா வந்தாங்க. யோபு குப்பை மேட்டிலே கிடந்து அவஸ்தைப்படுறார். அப்பொழுது அந்த அம்மா சொல்றாங்களாம், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கலாமா? அந்த ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும்.
சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டில் அந்த பழைய காலத்திலே ஒரு பழக்கம் இருந்ததாம். அதிக துன்பத்திலே ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் தான் வணங்கி வந்த தெய்வத்தை மறுதலித்து விட்டால் ஜீவன் போயிருமா. அதனால ஒருவேளை அந்த செத்து போனாலாவது இவனுக்கு இந்த கஷ்டம் தீரட்டுமே என்று சொல்லி அந்த நல்லெண்ணத்தில் அந்த அம்மா சொல்லி இருக்கலாம் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களை, எதுவாக இருந்தாலும் தேவனை மறுதலிக்க சொல்லுவது பெரிய பாவம், பெரிய பாவம். உம்முடைய தேவனை மறுதலித்து ஜீவனை விடும். யோபனுடைய பதில் என்ன தெரியுமா? யோபனுடைய மனைவிக்கு என்ன பேரு? ஏதாவது பேர் தெரியுமா உங்களுக்கு? யோபனுடைய மனைவிக்கு பேர் தெரியாது. ஆனா இப்ப யோபு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனின் கையில் நன்மைகள் பெற்றோம், தீமையையும் பெற தயங்குதல் ஏன்? தேவனின் கையில் நன்மையை பெற்றோர், தீமையையும் பெற தயங்குதல் ஏன்? கொடுத்தாலும் பறித்தாலும் அவர் தீவிக்கிறார், அதை நினைந்து நீ அமைதி கொள் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனுடைய கரத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? என்ன அற்புதமான வாசகம் என்று பாருங்கள் அன்பார்களே. ஆண்டவர் கையில் நன்மை பெறும்போது மாத்திரம் சந்தோஷமா இருந்ததாக்கும், ஒரு அடி கிடைச்ச உடனே சங்கடமாகுதாக்கும். இங்க இருக்கிற ஆண் மக்கள் நினைப்பாருங்க இப்போ, ஆனாலும் யோபனுடைய மனைவிக்கு இதெல்லாம் ஆகாது சார். இவ்வளவு தூரமாக பேசுவாங்க ஒரு மனைவி. என் மனைவி அப்படியெல்லாம் கிடையாது சார். ஒரு கஷ்டம்னு வந்துட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாங்க சார். அம்மா மாதிரி அப்படித்தான் நினைப்பாங்க. என் புருஷனும் அப்படித்தான் சார். ஏதோ கடுகடுன்னு வந்தாலும் கூட சரீரத்துக்கு ஒரு நோய் நொடின்னா ஆடோ அவங்க அப்படியே படபடத்துருவாங்க. நல்லது நல்லது நல்லது. ஆனால் வேதத்தின் ஆதார உபதேசம் என்ன தெரியுமா? உலகத்தின் எந்த உறவுகளுடைய நம்பகத்தன்மைக்கும் ஒரு எல்லை உண்டு. தேவனுக்கு மேல யாரையும் நம்பக்கூடாது. அதனால புருஷன்மாரே மணிமாரே நம்பாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஒரு சின்ன அழகான சம்பவம் சொல்லட்டுமா? ஒரு பிரசங்கியார் இது மாதிரி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பேசுகிற மாதிரியே பேசினாராம். உலகத்தின் உறவுகளுடைய நம்பகத்தன்மைக்கு ஒரு எல்லை உண்டு, அளவாக நம்புங்கன்னாராம். இதை ஒரு வாலிபன் கேட்டுக்கொண்டிருந்தான். மற்ற பிரசங்கெல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்து, இந்த பிரசங்கம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் பிரசங்கம் முடித்த உடனே வந்து அவன் பேசலான். ஐயா, இதை என்னால் ஏற்றுக்க முடியாது ஐயா. உடனே அவர் கேட்டார், ஏன்பா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆயிட்டு. எவ்வளோ காலம் ஆச்சு? 3 மாதம். அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. என் மனைவி என்னை எவ்வளவா நேசிக்கிறா தெரியுமா? என்னுடைய அப்பா அம்மா என்னை எவ்வளவா நேசிக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா எத்தனை வயசு உனக்கு? 27. டேய் 27 இதெல்லாம் புரியாதுடா. ஒரு 37, 47, 57, 67ன்னு போனால் கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னாரு. இவன் ஏற்றுக்கொள்ள மனசில்லை. உடனே இவர் சொன்னாராம், சரி ஒன்று செய்யலாம், நீ சொல்லுகிறது சரியா நான் சொல்லுகிறது சரியான்னு இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம். இது ஒரு உண்மை சம்பவம் இல்லை, ஒரு கட்டுக்கதை ஒருத்தர் சொல்லி நான் கேட்டது. சரி என்று இவன் ஒத்துக்கொண்டான். உடனே இவர் அவன் கையில் ஒரு மருந்தை கொடுத்தாரு. இந்த பாரு, வீட்டில் போன உடனே இந்த மருந்தை வாய்க்குள்ள போட்டு தண்ணியை குடி, நீ செத்தவனை போல மாறிடுவ, செத்தவனை மாதிரியே படுத்துக்கோ, நான் வரேன் என்ன நடக்கு பார்க்கலான்னாரு. இவன் வீட்டுக்கு போனான். மனைவி ரொம்ப படபடப்போடு, ஏங்க இவ்வளோ லேட்டுன்னு கரிசனையாக வந்து கேட்டா. அதுவா பிரசங்கியார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் பிந்தி போச்சு என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, நடிக்கிறத நல்லா நடிக்கணுமே, கொஞ்சம் படபடப்பாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டான்னு கேட்டானா. உடனே அந்த அம்மா போய் தண்ணி கொண்டு வந்தாங்க. இவன் அந்த மருந்தை வாய்க்குள்ள போட்டு தண்ணியை குடிச்சிட்டான். உடனே செத்தவனை போல பெஞ்சில் படுத்துட்டான். பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். கூட்டிகிட்டு வந்து நாடி பிடிச்சி பார்த்தா அங்கே சத்தம் கேட்கல, நாசியில் சுவாசம் இல்லை, சரீரத்தில் சூடு இல்லை, செத்தது மாதிரியே எல்லா அடையாளமும் தெரிய ஆரம்பிச்சுட்டு உடனே வீட்டாரெலாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மனைவி அழுறா, அம்மா அழுறாங்க, அப்பா அழுறாங்க. அப்பா அம்மாலாம் எப்படி அழுதுருப்பாங்க?
ஐயோ எனக்கு ஒரே பிள்ளை இல்லை ஆண்டவரே, என் உயிரை எடுத்து என் பிள்ளைக்கு உயிரை வச்சிருக்க கூடாது ஆண்டவரேன்னு அழுறாங்க. மனைவியும் அப்படித்தான் அழுறா. நான் அந்த வீட்டுக்கு வந்து 3 மாதம் நேரம் ஆச்சு, அதுக்குள்ளே என் புருஷன் செத்து போன உலகம்தான் என்ன சொல்லும். ஐயோ நான் அழுறா. நல்லா அலட்டும்னு விட்டுட்டாரு அந்த பிரசங்காரு. வெளி இடத்துலேருந்து சிலர் வருவாங்க, வந்த உடனே ஓன்னு கொஞ்சம் அழுவாங்க, பிறகு அப்படியே சைலண்ட் ஆவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல மரண வீட்டில் அப்படி ஒருத்தராக அழுது ஓஞ்ச பிறகு இவன் பக்கத்தில் எல்லாம் மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி வச்சாச்சு, போதகர் வந்து முதல்ல ஜெபம் பண்ணிட்டு போயாச்சு. ஆனாலும் அந்த பிரசங்கியார் இன்னும் வரல. அவர் நல்லா வெயிட் பண்ணி காலதாமதம் எல்லாம் பண்ணி கடைசியாக வந்தார். அவர் வர சத்தம் கேட்ட உடனே இவனுக்கு தெரியுது, இவனுக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியுது, பிரசங்கியார் வந்துட்டாரு. வந்த உடனே இவங்க எல்லாம் அழுறாங்க, ஐயோ எனக்கு ஒரே பிள்ளை இல்லை, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு, நாங்கள் செத்து போய் என் பிள்ளை உயிரோடு இருந்துக்க கூடாதா. உடனே பிரசங்கியார் சொன்னார், அம்மா அப்பா பார்த்து, இந்த பாருங்க ஒரு வழி இருக்குது இவனுடைய உயிரை திரும்ப கொண்டு வர்றதுக்கு. உடனே இந்த அம்மா அப்பா கேட்டாங்களாம், இதுவரை நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம் அவ்வளோ செலவழிந்தாலும் காரியமில்லை, எந்த ஊருக்கு கொண்டு போகணும் கொண்டு போகலாம், இந்திய நாட்டில் இல்லாத ஆஸ்பத்திரி அமெரிக்காவில் இருக்குது அங்கேயும் கொண்டு போகலாம், காசு பிரச்சனையே கிடையாது. பிரசங்கியார் சொன்னார், காசே பிரச்சனை கிடையாது, என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்தை உயிரோடு இருக்கிற யாராவது ஒருத்தர் சாப்பிடணும், சாப்பிட்டா சாப்பிட்ற ஆள் செத்து போகும், செத்து கிடக்கிறவன் உயிரோடு எழும்பி விடுவான், யார் சாப்பிட்றா அப்படின்னு இந்த மருந்தை தூக்கி பிடிச்சாரான். இதை யார் கேட்டுட்டு படுத்துருக்கிறா? வாலிபன். அவன் என்ன நினச்சான் தெரியுமா? இந்த மருந்தை சாப்பிட்றதுக்கு 3 பேர் சண்டை போட்டுட்டு வருவாங்க. யாரெல்லாம்? அம்மா, அப்பா, மனைவி அப்படின்னு நினைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? அப்பாக்காரர் மெதுவாக வாயை திறந்தார், ஏண்டி எனக்கு ரிட்டையர்மெண்ட் நினச்ச கிடைச்ச கிராட்டுவிட்டி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது இது எல்லாம் சேர்த்து இப்போத்தானே ஒரு பெரிய, எங்கள் ஊரில் ரப்பர் எஸ்டேட் நிறைய உண்டு, ரப்பர் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கிறேன், அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் இன்னும் போக்குவரவாய் வரல, கொஞ்சம் பேங்கில் கடன் எடுத்தது உண்டு, அங்கே உண்டு இங்கே உண்டு, அட்டோ என் பிள்ளைக்கு இது ஒன்றும் தெரியாதே, நான் செத்து போய் என் பிள்ளை வந்தால் திணறி போவானே அப்படின்னார். அம்மா மெதுவாக வாய் திறந்தாங்க, நானும் அதான் யோசிக்கேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்குது, ஒரு வருஷம் கழிச்சுன்னா சாகலாமே. அது யார்? அம்மா. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணின் முகத்தை ஏறிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள். அவள் தானே அதுக்கு கடமைப்பட்டவள். ஏன்னா கோயிலில் வந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா என்ன சொன்னீங்கன்னு? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. ஆமாம், அதில் ஒரு பாயிண்ட் வச்சு தான் சொல்கிறாங்க. ஆகவே அவள் தான் அதற்கு கடமைப்பட்டவள் என்று மெதுவாக அவளை ஏறிட்டு பார்த்தார்கள். விடுவாங்களா? யார்? பெண்ணின் அம்மாவும் அப்பாவும். வயசான காலத்தில் உங்களில் ஒருத்தருக்கு சாக வேண்டியதானே, அந்த வாழ வேண்டிய பிள்ளையை போய் ஏன் சாக சொல்றீங்க என்று அவர்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கி விட்டார்கள். ஆகவே புருஷன்மாரே மனைவிமாரே நம்பாதீர்கள், மனைவிமாரே புருஷன்மாரே நம்பாதீர்கள்னு சொல்ல வரல, தயவு செய்து அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்பகத்தன்மையுள்ள ஒருவர் தான் இந்த உலகத்திலே உண்டு. மரணம் வரைக்கும் நம்முடைய காரியத்தை நாம் தான் கவனிக்க வேண்டும், வேறு எவரும் நம்மை சுமக்க முடியாது. அழகான ஒரு அந்த பாடலின் வரிகள் என்ன சொல்கின்றன? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். அவர் மன்னிப்பளிப்பார், வாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் என்னை எடுப்பார். என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கு, இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. யோபனுடைய வேதனையின் கொடுமை எவ்வளவு என்று தியானித்து பாருங்கள். யோபு தன்னுடைய வாயின் வார்த்தைகளாலே சொல்லுகிறார், நான் படுத்து கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன், எப்பொழுது பொழுது விடியும் என்று என்னுடைய படுக்கையிலே புரண்டு புரண்டு படுக்கிறதுனால் என்னுடைய ஆத்மா சாகத்தக்கதாய் விசனம் அடைகிறது. என் நாட்கள் நம்பிக்கை இல்லாமல் கடந்து போகின்றன. பொழுது விடிந்து விட்டால் எப்பொழுது பொழுது இருட்டுமும் என்று என்னுடைய இதயம் ஏங்கி தவிக்கிறது. பொழுது இருட்டி விட்டாலோ எப்பொழுது விடியும் என்று ஏங்கி தவிக்கிறது. மண்ணுயிரை காப்பவரே,
பாவம் செய்தேனானால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இதோ இப்பொழுதே இந்த மண்ணிலே படுத்துக் கொள்ளுவேன். நாளைக்கு காலையிலே நீர் வந்து என்னுடைய தாசனாகிய யோபு எங்கே என்று என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்று தன்னுடைய வேதனையின் மிகுதியினால் கதறுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீ? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீ? கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமற் போனதும் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமற் போனதும் யாரும் துணை இல்லையே, பாரும் என் இயேசுவே. யாரும் துணையில்லையே, பாரும் என் இயேசுவே. செடியின்றி தள்ளாடும் கொடியினை போல என் வாழ்வு தள்ளாடுதே. தாங்கிட நீர் வாருமே. செடியின்றி தள்ளாடும் கொடியினை போல என் வாழ்வு தள்ளாடுதே. தாங்கிட நீர் வாருமே. எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும், எத்தனை கொடிய வியாதியின் மத்தியில் இருந்தாலும், பிரச்சனைகளின் மத்தியில் இருந்தாலும், இந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற பரிபூர்ணமான விசுவாசம் வேண்டும் அன்பானவர்களே. அந்த விசுவாசம் யோபுக்கு இருந்தது. ஆகவே தான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூவின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்த தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை காணும். என்ன அற்புதமான விசுவாசம் என்று பாருங்கள். வேதம் இல்லை, உபதேசங்கள் இல்லை, இயேசு கிறிஸ்து என்று வெளிப்படுத்தவில்லை. எத்தனை அற்புதமான ஒரு பெரிய விசுவாசி அவர். யோபுனுடைய வேதனை குறித்து அவருடைய நண்பர்கள் கேள்விப்பட்டார்கள். யோபை தேடி வந்தாங்க ஆறுதல் சொல்ல. ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யோபனுடைய வீட்டில் வந்து விசாரிச்சிருப்பாங்க. வீட்டில் ஆள் இல்லை. எங்கே என்று பார்த்தால் அதோ ஒரு மரத்து மூட்டில் இருக்கிறார் அவர். அங்கே போனால் அவருடைய உடல் எங்கும் பருக்கள், அந்த பருக்களிலே புழுக்கள், அவற்றை நாய்கள் நக்கி கொண்டிருந்தனவா. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு வார்த்தை வரல. எப்படி வரும்? யோபனுடைய கொடிய துக்கத்தை கண்டவுடனே அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள், தலையை சிறப்பித்தார்கள், புழுதியை வாரி தலையில போட்டுக் கொண்டார்கள். 7 நாட்கள் இரவும் பகலும் ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் அவருடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டார்கள். ஆனால் 7ஆம் நாளின் இறுதியிலே ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. நண்பர்களிடத்திலே சத்ருவானவன் ஒரு சின்ன கேள்வியை தூக்கி போட்டிருப்பான். ஏப்பா, நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க? யோபுவை. யோபு ஆள் அப்படி நல்ல ஆளா கெட்ட ஆளா? அட, தங்கமான மனுஷன் ஐயா. உடனே சத்ருவானவன் ஒரு கேள்வி கேட்டுப்பான் தெரியுமா? அவனை நல்லவேன்னு சொல்கிறீங்களே, அவன் நல்லவனாக இருந்தால் இந்த கஷ்டம் அவனுக்கு வந்திருக்குமா? நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விதான். யாராவது ஒருத்தருக்கு ஒரு துன்பம் வந்துட்டா போதும், உடனே ஒரு கேள்வி கேட்போம். தப்பு பண்ணியிருப்பானோ, அந்த தப்புனால வந்திருக்குமோ, இந்த தப்புனால வந்திருக்குமோ, என்னதோ தாங்க தான் பெரிய யோக்கியர்கள் மாதிரியும், தங்கள்கிட்ட ஒரு தப்புமே இல்லாதவங்க மாதிரியும், தாங்கள் எந்த தண்டனைக்கும் உரியவர்கள் இல்லாதது போலவும் பிறரை பார்த்து நாம் நியாயம் தீர்ப்போம். அன்பானவர்களே, இது மகா பெரிய தவறு. நீ அடுத்தவங்களை நியாயம் தீர்க்காதே. டோன்ட் ஜஸ்டிஃபை அதர்ஸ். எந்த காரியத்துக்காக இருந்தாலும் சரி, ஒருவன் ஏழையாக இருக்கலாம், ஒருவன் கைகால் வழங்காதவனாக இருக்கலாம்,
ஒருவன் பிச்சை எடுக்கிறவனாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவர்களை இளக்காரமாக எண்ணவும் கூடாது, மனசுக்குள்ளே நினைக்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை அதுதான். அந்த மாதிரி உணர்வை ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாத்தியா இப்போ நீ அந்த ஆளை இளக்காரமாக நினைச்ச பாத்தியா? டோன்ட் லுக் டவுன் அதர்ஸ். உடனே மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஏன் அப்படி நினைக்கிறோம் தெரியுமா? நமக்குள்ள ஒரு பெருமை. நான் ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறேன் தெரியுமா? நான் நல்லவனா இருக்கிறதுனாலயா? நோ. யோபுனுடைய நண்பர்கள் யோபுவை பார்த்து சொன்னார்கள், ஏன் உமக்கு இந்த துன்பம் வந்ததென்றால் சிறப்பாய் இருந்த வாழ்க்கை இழிவாக காரணம் நீந்துகின்ற மீனை வெள்ளம் இழுத்திட இயலாது. ஒன்றை சொல்வேன், இன்றை சொல்வேன், தேவாதி தேவன் நல்ல மனிதரை தண்டிப்பதில்லை. அறிவீர் யோபே, தண்டிப்பதில்லை, இதுவே உண்மை. யோபு சொன்னார், நான் நீதிமானாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே இரக்கத்திற்காக கெஞ்சுவேனே தவிர என்னுடைய நீதி நியாயங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே காட்டி நான் என்னை நீதிமானாக எண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று ஒருமுறை சொன்னார். அன்பானவர்களே, கொடிய வேதனையின் மத்தியிலும் கொடிய துன்பத்தின் மத்தியிலும் யோபு தன்னுடைய ஆண்டவரை பலமாய் பற்றி பிடித்து கொண்டார். அதனால தான் அவர் தப்புனார். மனைவி கேவலமாய் பேசினார்கள், நண்பர்கள் கேவலமாய் பேசினார்கள். நீ நல்லவனாக இருந்திருந்தா இந்த துன்பம் எனக்கு வந்திருக்குமான்னு கேட்டாங்க. எப்படி யோபு தன்னை காத்து கொண்டார்? ஒரே ஒரு வழிதான் நண்பர்களே, ஒரே ஒரு வழிதான். குரங்கு பார்த்துருக்கீங்களா? குரங்கு, இந்த அம்மா குரங்கு வயிற்றில் குட்டி குரங்கு ஒட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அற்புதமாக ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இந்த அம்மா குரங்கு மரத்து மேலே ஏறும், பாறைக்கு மேலே ஏறும், பள்ளத்தில் குதிக்கும். குட்டி குரங்கு கவலையே படாது. ஏன் கவலைப்படாது? தான் ஒட்டி கொண்டிருக்கிறது தன்னுடைய தாயின் வயிறு. இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் அன்பானவர்களே. யோபுவின் சரித்திரத்திலே நமக்கு ஒரு பெரிய கேள்வி உண்டு. ஏன் தேவன் இத்தகைய ஒரு கொடிய சோதனைக்கு யோபுவை அனுமதிக்க வேண்டும்? சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தின் 71ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறான்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியான இருதயம் எனக்கு கிடைத்தது. ஐயா, யோபுவின் புத்தகம் சரித்திரம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் யோபு தன்னுடைய நீதிகளை குறித்து அங்கே சொல்லுகிறார். தான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். பொருளாசையற்றவனாக இருந்தேன், என்னுடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், அந்நிய பெண்களை நான் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை, எவரையும் அசட்டை செய்யவில்லை, என்னுடைய வேலைக்காரனுடைய நியாயத்தை கூட நான் ஒதுக்கி தள்ளவில்லை, நான் எல்லாருக்கும் இரக்கமுள்ளவனாக இருந்தேன். இதெல்லாம் உண்மையா பொய்யா? 100க்கு 100 உண்மை. ஆனாலும் அந்த உண்மைகள் நம்முடைய நீதிகளாக மாற முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு உண்மை சொன்னார். ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் வந்து என்ன சொன்னான்? ஜெபம் பண்ணும்போது, நான் உபவாசம் இருக்கிறேன், 10ல் 1 கொடுக்குறேன், ஒழுங்காக நடக்கிறேன். இதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆனால் இவற்றை காட்டி நாம் தேவனிடத்தில் எந்த நீதிகரிப்புக்கும் தேட முடியாது. ஆனால் ஒருத்தன் வந்தான், என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யோபு நீதி உள்ளவர்தான், யோபு உத்தமர்தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவரை எடுத்துக்கொண்டால் நம் எல்லாருக்கும் பல மடங்கு மேலான வகுப்பிலே அவர் படிக்கிறவர் தான். ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். நீங்க 5ஆம் வகுப்புல படிச்சா உங்க கொஸ்டின் பேப்பரும் எந்த வகுப்புல உள்ள கொஸ்டின் பேப்பரை கொடுப்பாங்க? 5ஆம் வகுப்பு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. 10ஆம் வகுப்புல படிச்சா 10ஆம் வகுப்பு கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பாங்க. PhD படிச்சா கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கல்ல. யோபுக்கு கிடைச்சது ஒரு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர். ஏனென்றால் அவர் படிக்கிறது PhD. அல்லேலூயா. மீண்டும் அவரை சொக்க தங்கமாக விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக
தேவனாகிய கர்த்தர் இந்த சோதனைகளை அனுமதித்தார். அப்போ உடனே நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்படின்னா மேலே மேலே கிளாஸுக்கு போகவே கூடாது சார், கீழே இருந்துக்கிட்டோம்னா சோதனைகள்லாம் கீழே இருந்துக்கிட்டே இருக்கும், மேலே போக போக சோதனைகள் என்ன ஆயிரும்? அன்பானவர்களே, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் தகுதியானவரோ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் ஆண்டவர் கொடுப்பாரு. ரைட்டா? 5ஆம் படிக்கிற பிள்ளைக்கு PhD கொஸ்டின் பேப்பர் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஓகே? தேவன் தாமே சில கேள்விகள் கேட்கும்படி இறங்கி வந்தார். யோபு இன்னும் சொக்க தங்கமாக மாற்றணும். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உடைந்து போன உடலும் அழுகி போன மாம்சமும் தகர்ந்து போன மனத்தோடு கிடக்கிற இந்த மனுஷனை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி ஒரு கேள்வி கணைகளினால் துடைக்கிறார். என்னவென்றால், தேவனாகிய கர்த்தரை பார்த்து யோபு சொன்ன சில வார்த்தைகள் கொஞ்சம் எல்லை மீறி போய்விட்டன. ஏனையா என்னை உருவாக்கினீர்? நான் என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே செத்து போயிருக்க கூடாதா? ஒரு கண்களும் என்னை காணாதபடிக்கு நான் மரித்து போய் பிரபுக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டிருப்பேனே. இவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மனுஷன் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் என்னை படைத்தீர் என்று கேட்க எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. ஏனென்றால் அவர் படைப்பாளர். ஆகவே ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு, யார் இவன் அறிவில்லா வார்த்தைகளை கூறி ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறான்? யார் இவன் அறிவில்லா வார்த்தைகளை கூறி ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறான்? யார் இவன் அறிவில்லா வார்த்தைகளை கூறி ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறான்? இப்போதும் புருஷனை போல நீ இடை கட்டிக்கொள். இப்போதும் புருஷனை போல நீ இடை கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ உத்தரவு சொல். யார் இவன் அறிவில்லா வார்த்தைகளை கூறி ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறான்? யோபு, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? மான்கள் ஈனும் காலத்தை அறிவாயா? லிவியாதான் என்னும் கொடிய சர்ப்பத்தை தூண்டிலினால் பிடித்து உன் பெண்மக்களை விளையாடும்படி கட்டி வைப்பாயா? இடிகளையும் மின்னல்களையும் தம்முடைய பண்டக சாலையில் இருந்து அனுப்புகிற தெய்வத்தை உனக்கு தெரியுமா? கரையும் காகத்துக்கும் கட்சிக்கும் சிங்கத்துக்கும் இறை தந்து காப்பவர் யார் என்று அறிவாயா? சமுத்திர கரைக்கு வா, அந்த பெரிய அலைகளை பார். அந்த அலைகளை பார்த்து, மிஞ்சி வராதே இம்மட்டுமே நீ வா என்று கடலையை தடுத்தவர் யார்? மிஞ்சி வராதே இம்மட்டுமே நீ வா என்று கடலையை தடுத்தவன் யார்? நூல் போட்டு அளவிட்டு கோடிக்கல்லை வைத்தவர் யார்? சமுத்திரங்களின் அடித்தளத்தில் நீ உலாவினாயோ? வெளிச்சம் இருளுக்கு கூடாரமெங்கே? யார் இவன் அறிவில்லா வார்த்தைகளை கூறி ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறான்? தேவனாகிய கர்த்தர் யோபை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்? நீ பேசுனது அது தப்பு, நீ பேசுனது இது தப்பு அப்படின்னு கேட்டாரா? கேட்கல. தேவன் என்ன செய்தார்? தம்முடைய மகத்துவத்தை உணர்த்தினார். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மகத்துவத்தையும் தம்முடைய சர்வ வல்லமையையும் அவர் நினைத்தால் ஒன்றும் தடைபடாமல் நடக்கும் என்பதையும் யோபுக்கு உணர்த்தினார். ஒரு மனுஷன் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் எப்போ கிடைக்கும்? கர்த்தரை அறிகிறதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தரை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிகிற பிரகாரமே அறிஞ்சோம்னா அப்படியே தரையோடு தரையா விழுந்துரும். அன்பானவர்களே, பெருமை என்னும் வார்த்தைக்கு இடம் இருக்காது. தேவன் தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணின உடனே யோபு என்ன செய்தார்? ஐயோ நான் அதமானேன்,
நான் இதுவரை என்னுடைய காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் என்னுடைய கண்கள் உம்மை காணுகின்றன. 2 தரம் பேசினேன், இனிமேல் பேச மாட்டேன். என் கைகளினால் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, தேவன் யார் என்பதை அறிந்தா போதும், மற்றெல்லாம் சரியாயிரும். யோபு தன்னை தாழ்த்தினார். நம்முடைய நீதி வெறும் கந்தை, அது அற்பமும் குப்பையுமானது. இதுதான் சுயம் சாதல். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சுயம் சாதல் என்பது இதுதான். யோபுனுடைய சுயம் கொஞ்சம் மிச்சம் மீது இருந்ததல்ல, என்ன செய்து செத்து போச்சு. பரிபூர்ண புருஷனாக தேவன் அவரை மாற்றிவிட்டார். இப்பொழுது தேவனுடைய பார்வை யோபுடைய நண்பர்கள் மேல் திரும்பினது. நண்பர்கள்லாம் கொஞ்சம் தீவிரமாக பேசிட்டாங்கல்ல, யோபை குற்றம் சாட்டினார்கள் அல்லவா. அவர்களிடத்தில் போனார் ஆண்டவர், இந்த பாருப்பா, யோபு பேசிய அளவு கூட நிதானமாக நீங்கள் என்னை குறித்து பேசவில்லை. ஓடிப்போ, யோபிடத்தில் மன்னிப்பு கேள், அவன் உங்களுக்காக என்னிடத்தில் வேண்டுதல் செய்வான். யோபுக்கு தெரியும், என் பிள்ளை மன்னிப்பான், அவன் என்னுடைய பிள்ளை அல்லவா. நீங்க அவனுக்கு விரோதமாக பேசி இருந்தாலும் அவன் உங்களை மன்னிப்பான். மன்னித்தாரா யோபு? மன்னித்தார். வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஏதேனும் சிறையிருப்புகள் யாரோ ஒருவரை மன்னிக்காததற்காக கூட காத்திருக்கலாம். மன்னித்து விடுங்கள் அன்பானவர்களே, மன்னித்து விடுங்கள். நீங்கள் கசப்பாக எண்ணி இருக்கிற ஒருவரும் உங்களுக்கு லிஸ்ட்ல இருக்க வேண்டாம். இந்த பூமி பந்தின் மேல் நீங்கள் முகம் பார்த்து சிரிக்க முடியாத ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. எங்க ஊரில் டாக்டர் புஷ்பராஜ் அவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணாரு. இது இப்படித்தான், உங்களால் மட்டும் எல்லாரும் கூட ஐக்கியமா இருங்க. நானும் ஒருத்தன் கூட சண்டை இருந்தேன் 6 வருஷமா. அவர் பிரசங்கம் பண்ண கேட்டவன மனசில் நறுக்குன்னு ஒரு குத்து செய்யும். 6 வருஷமா ஒருத்தன் கூட பேசாமல் இருக்கிற நீயும் ஒரு ஊழியக்காரன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் பேசுகிறேன் ஆண்டவரே, இந்த கூச்ச நாச்சம் எல்லாம் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பேசுறதுக்கு, பேசிட்டேன். இப்போ அது ஒரு நல்ல டெக்னிக்காகவே வச்சுருக்கிறேன். யார்கிட்டையாவது சின்ன மனக்கசப்பு புரசல் வந்துன்னு வைங்க, அதுக்கு தான் ஃபோன் இருக்குது வசதியாக. 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஆள் கூட பேசிடுவேன். உங்களுக்கு அப்படி யாராவது இருக்காங்களா? முகம் பார்த்து சிரிக்க முடியாத நபர் இல்லை? சிலர் தலையாட்டுறாங்க இல்லைன்னு, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஆளை விடாதீங்க. எப்படியாவது அந்த ஆள் கூட என்ன செய்திருங்க, பேசிவிடுங்கள் அன்பானவர்களே, பேசிவிடுங்கள். யோபு தன்னுடைய நண்பர்களை மன்னித்தார். சிலுவையில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் மன்னித்தார். வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதிச்சாராம். 7000 ஆடு எத்தனையா வந்தது? 14,000. 3000 ஒட்டகம், 6,000. 500 ஏர்மாடு, 1000. 500 கழுதை, 1000. பிறகு குழந்தைகள் அவருக்கு பிறந்தாங்க. எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க? 10 பிள்ளைகள். அதில் சிலருக்கு ஒரு வருத்தம் உண்டு, மற்றெல்லாம் டபுளாக கொடுத்த ஆண்டவருக்கு இந்த பிள்ளைகளை மாத்திரம் பழைய மாதிரி 10 கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் யோபு பரலோகத்தில் பார்க்கலாம். பார்த்தா ஒரு கேள்வி கேளுங்க, ஏன்யா உமக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேளுங்க. யோபு என்ன சொல்லுவார்? 10ன்னு சொல்லுவாரா, 20ன்னு சொல்லுவாரா? 20ன்னு தானே சொல்லுவார். அந்த 20 பேர் அங்கே இருப்பாங்க. அதையும் ஆண்டவர் டபுளாக தான் கொடுத்தாரு. அடுத்த கேள்வி, யோபு யாரிடத்தில் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார்? எந்த மனைவி அவரை பார்த்து நீ உயிரோடு இருக்கிறது காட்டிலும் செத்து போகிறது நல்லதுன்னு சொன்னாங்களோ அந்த மனைவியிடத்திலே தான் இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தார். நண்பர்களை மன்னித்த யோபுவுக்கு மனைவியை மன்னிக்கிறதுக்கு நேரம் ஆயிருக்குமா என்ன? மன்னித்து விடுங்கள் அன்பானவர்களே, கசப்புகளை மனதிலே வைக்க வேண்டாம். யோபுனுடைய வார்த்தையில் ஒன்றை மாத்திரம் நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். யோபுக்கே இவ்வளவு விசுவாசம் இருக்கும் என்றால் தெய்வத்தை மாம்சத்திலே சந்தித்த நமக்கு எவ்வளவு அதிகமான விசுவாசம் இருக்க வேண்டும்.
அவருடைய ஆவியானவரை உள்ளத்திலே பெற்றிருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமான விசுவாசம் இருக்க வேண்டும். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது யோபு உலகத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று எண்ணியிருந்திருக்க மாட்டார். ஆனால் உலகத்திலேயும் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. தேவ பக்திக்கான பிரதிபலன் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 4:8 என்று நினைக்கிறேன். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் அதிக பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் அதிக பிரயோஜனமானது. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய திருக்கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண் அன்பானவர்களே, இந்த பாடலின் வரிகளையே ஒரு ஜெபமாக மீண்டும் நாம் ஏறெடுப்போம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.